ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். நம்ம இப்போ இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஒரு என்ன கேட்க பார்க்க போகிறோம் தெரியுங்களா? ஒரு கேக் ரெசிபிங்க. சூப்பராக வந்து ஒரு ஃப்ளஃபியாக குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி, பெரியவங்களுக்கும் நல்லா சாப்பிட்ற மாதிரி, வயதானவங்களும் சாப்பிட்ற மாதிரி, நம்ம வந்து ஹோட்டலில் இருக்கிற மாதிரி, பேக்கரியில் இருக்கிறத விட சூப்பராக இது பாருங்கள். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது பாருங்கள், அழுத்தி காட்டுற பாருங்கள். எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குது பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம வீட்டிலேயே செய்யலாம். இது எப்படி செய்யலாம், இதுக்கு என்னென்ன பொருள் வேணும், நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாமா? வாங்க போகலாம். ப்ரைஸில் இப்போ நம்ம வந்து இந்த கோதுமை மாவு வச்சு ஒரு கேக்கு செய்யலாங்களா? இதுக்கு முட்டை கிடையாதுங்க, ஓவன் கிடையாது, எதுவுமே கிடையாதுங்க. நம்ம வந்து இந்த ரெண்டுமே இல்லாத நம்ம வந்து கேக்கு செய்யலாம். அருமையாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பேக்கரியில் இருக்கிறத விட அவ்வளோ செம்மையாக இருக்கும். அதுக்கு வந்துங்க நம்ம எப்படி என்ன பண்ணலான்னா, இதில் வந்து இந்த பிறகு இந்த கப்பில் வந்து நான் ஒரு கப்பு நான் வந்து கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவில் தான் செய்யணும். இது கோதுமை மாவை நான் எடுத்துருக்கிறேன். நான் அதே அளவு அதே மெஷர்மெண்ட்டில் வந்து நம்ம வந்து நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். இப்போ நான் அதை காட்டுறேன். இதை பாருங்கள், இதில் முக்கால் அளவு வந்து நான் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கிறேன். ஓகேங்களா? வெல்லம் கிடையாது, நாட்டு சர்க்கரை. அதாவது அதில் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன், இல்லை முக்கால் அளவு நாட்டு சர்க்கரை எடுத்துருக்கேன். இது போதுமான அளவு, சரிக்கு சமம்லாம் எடுக்க தேவையில்லை. இதை நம்ம வந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம வந்து கொஞ்சம் காசி இதில் நம்ம ஆட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த நாட்டு சர்க்கரையை தண்ணியை காய வச்சுருக்கோம். தண்ணியில் காய வச்சு இதை அப்படியே நம்ம இது கொட்டிடலாம். இதுக்கு தண்ணியெல்லாம் அளவு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் அது முழுகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் அதை வெயிட் பண்ணி அது கொஞ்சம் கரையிற வரைக்கும் இருந்துச்சுனாவே அது போதும். கரைஞ்சோடனே நம்ம எடுத்துடலாம். ஓகேங்க, நம்ம இப்போ வந்து நாட்டு சர்க்கரை இதை பாருங்க நல்லா தண்ணி ஆயிடுச்சு. நல்லதாக நம்ம காசி எடுத்துகிட்டு வந்துட்டோம். இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து ரொம்ப தண்ணி ஆகிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதிகமாகிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் பால் நம்ம வீட்டில் இருக்குதுங்களா, பால் இருந்தால் போதும். பாலை கொஞ்சம் ஊற்றி இது பண்ணிக்கலாம். அதுக்குன்னு நம்ம வந்து தண்ணி ஊற்றக்கூடாது, பால் ஊற்றிக்கலாம். நான் எடுத்து வச்சுருக்கிறேன், காய்ச்சி வச்சுருக்கேன். திட்டமாக இருக்கான்னு பார்க்கலாம், இல்லைனா பால் இது எனக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக பார்த்து பக்குவமாக ஊற்றிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், இப்போ நல்லா கலக்கியாச்சு. நான் கரெக்டாக எனக்கு அந்த தண்ணியே வந்து எனக்கு அந்த இது சக்கரை பாவு தண்ணியை வந்து கரெக்டாக ஆகிடுச்சு. இதை பாருங்கள், நம்ம பதம் எப்படி தெரியணும்னா, இப்போ நம்ம இதை எடுத்து இதை பாருங்கள், இந்த கரண்ட் எடுத்து இப்படி ஊற்றும் போது அப்படியே நின்று ஊற்றணும். புரியுதுங்களா? அதை பாருங்கள், இதுதான் கரெக்டான பதம். தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்படி எடுத்தால் அதை இப்படி கட்டி அப்படியே கரெக்டாக நின்று ஊற்றணும். ஓகேங்களா? இதுதான் போதும். இதுக்கப்புறம் கொஞ்சோண்டு பேக்கிங் சோடா மட்டும் இது போட்டுக்கணும். இது கரெக்டாக இது கண்டிப்பாக போடணுங்க, போடாமல் இருக்கக்கூடாது. இதை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிண்டி விட்டுக்குங்க. இப்போ வந்து கொஞ்சோண்டு வந்து நம்ம வந்து ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க, ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதாங்க. இது நல்லா போட்டு நல்லா கலக்கிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ட்ரேயில் ஊற்றி வைக்கிறது ரெடி ஆக்கிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம கேக்கு செய்யறதுக்கு ஒரு நல்ல கனமான அடிமான பாத்திரத்தை எடுத்துக்கங்க. நான் வந்து குக்கர் எடுத்திருக்கேன், சின்ன குக்கர் எடுத்திருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் ஹீட் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம வந்து ஸ்டாண்டு உள்ளே வைக்கணும். ஸ்டாண்டு என்கிட்ட இல்லை, அதனால் ஒரு சின்ன தட்டு வச்சு அது கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் ஹீட் பண்ணுறேன். இதை பாருங்கள், தட்டு வச்சுருக்கிறேன். இந்த தட்டு வந்து அப்படியே இருக்கட்டும். இது ஒரு 5 நிமிஷம் ஹீட் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே நம்ம வந்து ட்ரேயில் வந்து நம்ம வந்து ஆயில் தடவி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதில் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் மட்டும் இதில் ஊற்றி ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம கேக் வந்து ஒட்டாமல் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த கிண்ணத்தில் தான் நம்ம வந்து கேக் செய்ய போகிறோம். நம்மக்கிட்ட இந்த ட்ரே இல்லை, அதனால் நம்ம இப்போ கிண்ணத்தில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் வந்து அந்த ஆயிலை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. நீங்கள் உங்கள்கிட்ட பட்டர் இருந்தாலும் பரவாயில்ல, ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா இடமும் நல்லா அப்ளை பண்ணிங்க. ஆனால் வந்து நீங்கள் மாவு ஊற்றுறது வந்து எந்த பாத்திரத்தில் நீங்கள் எடுத்தாலும் முக்கால் அளவு தான் ஊற்றணும், ஃபுல்லாக ஊற்றக்கூடாது. அது வந்து நல்ல இது மேலே வரைக்கும் வரும்போது அது வந்து கீழே வழிஞ்சிரும். ஓகேங்களா? நல்லா வெந்து வெளியே வந்துடும். அதனால் வந்து நீங்கள் இதில் முக்கால் தான் ஊற்றணும். இப்போ நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இதை பாருங்க, நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. நல்லா அப்ளை பண்ணிட்டேன்னா அது நல்லா வெந்துடும். நம்ம எடுக்கும் போது கரெக்டாக ஒட்டாமல் வந்து விடும். இப்போ நம்ம ஆயில் ஊற்றி இந்த கிண்ணத்தில் வந்து நம்ம இந்த பவுலில் வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இதில் ஊற்றிக்கலாம்.
இப்போ வந்து இது மேலே வந்து இப்போ நம்ம மாவு ஊற்றி வச்சுட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நம்ம டெக்கரேஷனுக்கோசரம் நட்ஸு போட்டுக்கலாம். சில உங்களுக்கு தேவையான விருப்பத்துக்கு நீங்கள் பாதாமோ இல்லைன்னா இது எது எழுதுக்குதோ உங்களுக்கு நீங்கள் போட்டுக்கலாம். நான் என்கிட்ட இருக்கிறது நான் போட்டுக்கிறேன். அந்த பாருங்க சில திராட்சைஸ், அந்த கொஞ்சம் பாதாம்ஸ், கேஷ்யூநட் எல்லாமே இருக்குது, அதனால் நான் போட்டுக்கிறேன். இது உங்கள் ஆப்ஷன் தான். இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து நல்லா ஒரு கனமான பாத்திரம் 5 மினிட்ஸுக்கு முன்னாடியே நம்ம வந்து ஹீட் பண்ணி வச்சுட்டோம். அதில் ஒரு சின்ன பாத்திரத்தை வச்சு அது மேலே வந்து நம்ம இந்த கேக்கை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். இப்போ இதிலேருந்து நம்ம மூடி போட்டுடலாம். விசில் போட வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேருந்து ஒரு 40 நிமிஷம் அதை தொடவே தேவையில்லை. அது 40 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இந்த 40 நிமிஷமும் ஃப்ரெண்ட்ஸ் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும், ஹையில் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ளம் கேக்கு ரெடியாக இருக்கா நம்ம வந்து இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இதை நம்ம வந்து இதில் குக்கரில் வச்சு வந்து 40 மினிட்ஸ் ஆயிடுச்சு கரெக்டாக. இப்போ நம்ம வந்து உங்கள் முன்னாடியே வந்து ஒரு நைஃப் வச்சு நான் குத்தி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை பாருங்கள், நடுவில் தான் நான் குத்துறேன். இதை பாருங்கள், இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதை பாருங்கள், எதுவுமே ஒட்டலை. நான் சைடில் குத்தி காட்டுறேன், அதையும் பாருங்கள். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள். இது நம்ம ஆறிட்டோடனே நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம 10 நிமிஷத்தில் நம்ம இது எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சாச்சு ரூம் டெம்பரேச்சரில் வந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சான்னு சொல்லிட்டு நம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம வந்து ஒரு நைஃப்பில் வந்து நம்ம இந்த ஓரெல்லாம் வந்து நம்ம சைடில் வந்து இது பண்ணி விட்டுடலாம், சரி பண்ணி விட்டுக்கலாம். இந்த ஓரெல்லாம் வந்து கொஞ்சம் சைடு இது பண்ணி விட்டுடலாம். இப்படி நீங்கள் பண்ணி விட்ருங்க. பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம அப்படியே ஒரு பிளேட்டில் கவுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி வந்திருக்கு பாருங்கள் கேக்கு. இதை பாருங்கள், இது எப்படி இருக்குது பாருங்கள், கொஞ்சம் கூட ஒட்டலை பாருங்கள். இப்போ பாருங்கள் அப்படியே இருக்குது. அப்படியே நம்ம வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து நிமித்தியாச்சு. ஓகேங்களா, நம்ம இது கவுத்துருந்தது இல்லையா, அது வந்து இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் நிமித்தியாச்சு. இப்போ நம்ம வந்து கேக் வந்து நம்ம இப்போ கட் பண்ணி காட்டுறேன், எப்படி வந்திருக்குதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக நல்லா பாருங்கள், நல்லா ஃப்ளஃபியாக. இது பாருங்கள், பார்க்குறதுக்கு நல்லா. இது பாருங்கள், அடுத்தது பாருங்கள், அப்படியே எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இது பாருங்கள், இது பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வெந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ப்ளம் கேக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், எவ்வளோ இதாக நல்லா அழகாக வெந்துருக்குது பாருங்கள். இது பாருங்கள், சைடெல்லாம் பாருங்கள். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். குழந்தைங்களுக்கு நம்ம கடையில் ஷாப்பில் வாங்கி கொடுக்குறத விட்டுட்டு நம்ம வீட்டில் செஞ்சு பார்த்தோன்னா குழந்தைங்க செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களும் ஆரோக்கியமாக சாப்பிடுவாங்க. பிள்ளைங்களுக்கு எந்த நோய் நொடி எதுவும் வராது. நம்ம வந்து அவங்க வந்து செஞ்சு கொடுக்குறத எது எல்லாம் போட்டு கலக்கி செய்கிறாங்களோ தெரியாது. நம்ம வீட்டில் செஞ்சோன்னா ஒன்றுமே இல்லை. இதில் கோதுமமாவும் நம்ம வந்து நாட்டு சர்க்கரையை தான் கலக்கியிருக்கிறோம். இதில் வந்து நம்ம சுகர் பேஷண்ட்டு கூட நான் இதை சாப்பிடலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, இதை நீங்களும் வீட்டில் செய்து பாருங்கள். இந்த செய்தி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே தென் பாய்.